வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நம்ம சந்தைகள் ஒரு நல்ல ஏற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் நியரிங் 24,000 5 புள்ளிகள் குறைத்து 141 புள்ளிகள் அதிகரித்து 23,995 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக மார்க்கெட்டினுடைய ஏற்றத்திற்கு இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் இருந்த ப்ரிலிமினரி பீஸ் அது இந்த டீல் ஈஸ்வர்ட் பண்ணியிருக்கு. தென் சப்போர்ட்டட் பை இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். அதில் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் குறைந்ததும் ஒரு முக்கிய காரணி. நிஃப்டி 50 கேப் அப் மோர் தென் 70 பாயிண்ட்ஸ். பட் நேற்று மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த ஏர்லி கெயின்ஸை கீழே இறக்கினது. டச் தி இன்ட்ராடே லோ 23,882.20. தென் இண்டெக்ஸ் ரீகெயின் மொமெண்டம் செகண்ட் ஹாஃபில் கிராஸ்ட் 24,000 தாண்டிச்சு. க்ளோசிங்கில் சைக்கலாஜிக்கல் லெவல் ஆஃப் 24,000 நியர் கிட்ட முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரி. ஆனால் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டை பேங்க் நிஃப்டியில் கொடுக்க முடியல. அது கொடுத்துருந்தா இன்றைக்கி நெக்ஸ்ட் லெவல் பெட்டராக இருந்திருக்கும். வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் மார்க்கெட் ஃபியர் காட்ச் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7% குறைந்து 13.36 முடிவடைந்திருக்கிறது. ஸோ ஈஸ் அவுட் த வாலட்டிலிட்டி இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ரிமைன் அண்டர் ப்ரெஷர். ஸோ ஃபர்தர் சப்போர்ட் டு த ஈக்விட்டிஸ் அது பெட்டராக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பிரெண்ட் க்ரூடு $81 per barrel, நியர்லி 5% இந்த ப்ரீவியஸ் செஷன்லேருந்து வீழ்ச்சியை தழுவியுள்ளது. ஸோ US ஈரான் பீஸ் அக்ரிமெண்ட் அது பொட்டென்ஷியலி த ரீஓப்பனிங் ஆஃப் ஹார்மஸ் ஜலசந்தி. ஸோ இது ரெண்டும் சப்ளை செயின் டைனமிக்ஸில் ஒரு சேஞ்சஸ் வந்தது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு எகெயின்ஸ்ட் தி US டாலர். இன்றைய தினம் அது பார்த்தோம்னா 94.54 ஆக உள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்த டியூரபிலிட்டி, இந்த ட்ரூஸ் அண்ட் இம்போர்ட்டர் ஹெட்ஜிங் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். செக்டார் வைஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் மிக்ஸ்டாக இருந்தது. இருந்தாலும் 7 துறைகள் அதிகரித்திருக்கிறது. அதில் ரியாலிட்டி, ஐடி, மீடியா பெட்டராக பண்ணியிருக்கு. மெட்டல், ஆட்டோ அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் HL டெக், டாடா கன்சியூமர், NTPC, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹிந்துஸ்தான் லீவர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், தென் HDFC லைஃப், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். ஸோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். ஏஷியர் மோட்டார் அதுவும் இறங்கிய பங்குகள். ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பட்டேல் இன்ஜினியரிங் 3.76% அதிகரித்திருக்கிறது. ஸோ செக்யூரிங் ஆர்டர் ஒர்த் 126 crores. அலுமினியம் ப்ரொடியூசர் இன்றைக்கி எல்லாமே ரிமைன் அண்டர் ப்ரெஷர். ஸோ குளோபலாக அலுமினியம் ப்ரைஸஸ் ஒரு டெம்பரரி வீக்னஸை பார்க்க முடிகிறது. அதனால் ஹிண்டால்கோ இன்றைக்கி 3.11% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. நால்கோவும் 4.11% இன்றைக்கி வீழ்ச்சியை தழுவியுள்ளது என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது அட்வான்சஸ் 1,506, டிக்ளைன்ஸ் 1,125. ஸோ மார்க்கெட் பிரத் இஸ் ஃபர்ம்லி பாசிட்டிவ். ஸோ 83 பங்குகள் 52 வீக் ஹையையும் 28 பங்குகள் 52 வீக் லோவும் டச் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக 124 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 64 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. பிளாக் டீலை பொறுத்தவரை மீஷோ, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் லாரஸ் லேப் இது மூன்றிலும் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரொம்ப கேவலமான வால்யூம் 4.5 லட்சம் 5 லட்சம் தான் நடந்திருக்கு. வெரி பிலோ ஆவரேஜ். ஸோ சந்தைகளை பொறுத்தவரை 23,855.15 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மேலே 24,003.85 அதை தாண்டினா சந்தையில் ஒரு 400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைய தினம் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.